பழமுதிர்ச்சோலை பற்றி சிறப்புகள் உங்க மனசுல என்னெல்லாம் இருக்கோ சொல்லலாம். பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே நம்ம மனதில் ஒரு குளுமை பிறக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்தினுடைய சூழல் அப்படி. அந்த மலைக்கு சோலைமலை அப்படின்னே ஒரு பேர் இருக்குங்க. சோலைமலை, இடபகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரி என்றால் மலை, அதனாலதான் இடபமலை அப்படின்னு அதை சொல்றது உண்டு. பார்க்கறதுக்கு ரிஷபம் மாதிரியே இருக்குமா அந்த மலை பார்க்க, அதனாலதான் இடபமலை அப்படின்னு சொல்றாங்க. இருங்குன்றம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கிட்டத்தட்ட திருமணம் ஆகாதவங்களுக்கு பழமுதிர்ச்சோலை சென்றவங்க திருமண யோகம் கிடைக்கிற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். முருகப்பெருமான் ஞானமாக இருக்க, வள்ளி இச்சையாக இருக்கிறாங்க, தெய்வானை கிரியையாக இருக்கிறாங்க. இப்போ இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூன்றும் இணையக்கூடிய ஒரு இடமாக பழமுதிர்ச்சோலை இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தம்பதி சகிதமாக இருக்கிறார் முருகப்பெருமான். அதனால அங்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பழமுதிர்ச்சோலை இப்போ பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறது வருடத்துல எந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பூஜைகள் நடைபெறும்? பழமுதிர்ச்சோலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா முருகனுக்குரிய எல்லா திருவிழாவுமே நடக்கும். தைப்பூசமா இருக்கட்டும், பங்குனி உத்திரமா இருக்கட்டும், வைகாசி விசாகமா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். இங்க இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, இங்க 3 விஷயம் குறிப்பா கிடைக்குங்க. முருகன் இங்க இருக்கக்கூடிய முருகன் கிட்ட கேட்டீங்கன்னா, பழமுதிர்ச்சோலையில மட்டுமே இந்த ஒரு பூஜை இல்லை இந்த ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னு ஏதாவது தனித்துவமான ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பா உண்டு. பழமுதிர்ச்சோலையை பொறுத்தளவுக்கு இச்சை, ஞானம், அதுக்கப்புறம் கிரியை 3 இணைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் இல்லையா? இப்போ எனக்கு பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். என்று நம்மோடு இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா சார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பழமுதிர்ச்சோலை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில்னா அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க சார். அங்க பழமுதிர்ச்சோலை பற்றி சிறப்புகள் உங்க மனசுல என்னெல்லாம் இருக்கோ சொல்லலாம் சார். பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே நம்ம மனதில் ஒரு குளுமை பிறக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்தினுடைய சூழல் அப்படி. அந்த மலைக்கு சோலைமலை அப்படின்னே ஒரு பேர் இருக்குங்க. சோலைமலை, இடபகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரி என்றால் மலை, அதனாலதான் இடபமலை அப்படின்னு அதை சொல்றது உண்டு. பார்க்கறதுக்கு ரிஷபம் மாதிரியே இருக்குமா அந்த மலை பார்க்க, அதனாலதான் இடபமலை அப்படின்னு சொல்றாங்க. இருங்குன்றம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த இடங்கள் இருக்குங்க. ஏன்னா அதுக்கு இருங்குன்றம் அப்படிங்கிறப்ப திருமால் இருங்குன்றம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. திருமால் அப்படின்னு சொன்னா பெருமாள், அவர் இருக்கக்கூடிய குன்றம் அப்படின்னு சொல்றப்ப இது திருமாலிரும் குன்றமாகத்தான் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலைக்கு கீழே கள்ளழகர் இருப்பார், சுந்தரத்தோளுடையான் அப்படிங்கிற பேர்ல. அப்ப திருமால் உறையும் குன்றத்தில் அவனுடைய மருமகனும் இருக்கக்கூடிய மலையாகத்தான் இந்த பழமுதிர்ச்சோலையை பார்க்கிறோம். வள்ளி தெய்வானையோடு தம்பதி சகிதராக முருகப்பெருமான் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான இடம் பழமுதிர்ச்சோலை. இப்போ திருமால் முருகனுடைய மாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதன் அடிப்படையில் நம்ம அப்படி சொல்றாங்க? பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, உமையம்மையினுடைய அண்ணன் அப்படிங்கிற முறையில மாயன், இவ மாயோள் இல்லையா? மாயோள் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமையம்மை. அவதான் உலகத்தினுடைய மாயைக்கான அதிபதி. அவனுடைய அண்ணனாக பார்க்கக்கூடியது மாயோன்னு சொல்லக்கூடிய திருமால். இந்த திருமால்னு சொன்னாலே மயக்கமா, மாய் என்றால் மயக்கம். அப்படி எல்லாமே மயக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த திருமாலுக்கு இவர் எப்படி மருமகனா வராருன்னா, தங்கச்சி பிள்ளை அப்படிங்கிற அடிப்படையில மருமகன்னு சொல்றோம் முருகனை. இது ஒரு பக்கம் கதை இருக்கிறப்ப, மாமனார் முறையாவே வருவார் திருமால். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா, நடராச பெருமானும் சிவகாமி அம்மையும் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார்கள். அப்படி ஆடக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சிவகாமி அம்மை எங்கெங்க ஆடினாங்க, காளி தானங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காளி என்பதும் உமையம்மையினுடைய வடிவம் தானே. இப்படி ஆனந்த தாண்டவம் ஆடும்போது திருமால் பார்க்குறாராம். பார்க்குறப்ப அவருக்குள்ள ஆனந்த கண்ணீர் வருது. இந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் 2மே அப்படியே பூமி மேல விழுகுது. அந்த 2 துளிகளும் தாமரை பொய்கையில விழுந்ததுனால அமுதவள்ளி சுந்தரவள்ளியாக பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும் யாருக்காக பிறக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, முருகப்பெருமானை திருமணம் செய்யணுன்னே பிறக்கிறாங்க. அதுல அமுதவள்ளி அப்படிங்கிற பெண் பாத்தீங்கன்னா, எந்நேரமும் முருகனுடைய பக்தியிலேயே ஆழ்ந்ததுனால அடுத்த பிறவியில தேவேந்திரனுடைய பொண்ணா பிறந்து தெய்வானையா வராங்க. இந்த சுந்தரவள்ளி பூஜை நேரத்தில் மட்டுமே முருகப்பெருமானை நினைத்ததுனால வேடுவர் குலத்தில் குரத்தியாக பிறந்து வள்ளியாக இறைவனை அடைகிறாங்க, அதாவது முருகப்பெருமானை. இதுதான் அவருடைய சிறப்பு அப்படின்னு பாக்குறப்ப, இந்த திருமாலுடைய மகள்களாக இந்த 2 பேரை பாக்குறோம். இப்ப 2 பொண்ணையும் கொடுத்துருக்கிறாரு. யாருக்கு? தன்னோட மருமகனுக்கு. அதனாலேயே இங்க சிறப்பு. வேற எங்கும் பார்க்க முடியாதது என்னன்னா,
வைணவமும் கௌமாரமும் இறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம பழமுதிர் சோலையை பார்க்குறோம். கீழே மாமா இருக்க, மேலே மருமகன் ஜம்முன்னு 2 மனைவியோடு இருக்கக்கூடிய திருத்தலமாக பழமுதிர் சோலையை பார்க்கிறோம். இப்ப பழமுதிர் சோலைய ஔவையோட ஆணவத்தை அழித்த ஒரு ஸ்தலம் அப்படின்னு கூட ஒரு வரலாறு இருக்குங்க சார். அது என்ன வரலாறு? முறைப்படி அது என்ன கதைங்க சார்? ஒன்றும் இல்லை, ஔவை அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரம் அது வந்து நிறைய ஔவையார்களை வந்து நம்ம இலக்கியத்தில் பார்க்குறோம். அப்படி இந்த ஔவையார் முருகனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஔவையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழமுதிர் சோலைக்கு வராங்க. அவங்களுக்குள்ள என்ன எண்ணம் அப்படின்னா தமிழில் நான் தான் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பொதுவாக நான் என்ற எண்ணம் மேலோங்கிருச்சு அப்படின்னா அங்கே வந்து பக்தி நிலைக்காதுங்க. அதனால என்ன பண்ணுறாரு முருகன், ஔவையினுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இந்த மாதிரி ரொம்ப பசியில களைப்புல வராங்க. வரப்போ முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனா வரார் இந்த பழமுதிர் சோலைக்கு. வந்து ஒரு நாவல் மரத்தின் மேலே அமர்ந்திருக்கிற இந்த பாட்டி வராங்க. ஔவை வந்துட்டு "பா எனக்கு பசிக்குது, இந்த மேலே இருக்கக்கூடிய நாவல் மரம்லாம் இருக்கு பாரு, இந்த நாவல் பழத்தை கொஞ்சம் உலுப்பி விட்டேன்னா நான் சாப்பிட்டுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா பாட்டி, உனக்கு சுட்ட பழம் வேணுமா இல்லை சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அது என்னப்பா பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு கேட்குறா அவ. அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல எனக்கு சுடாத பழமே கொடுப்பா அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே முருகன் என்ன பண்றாரு அப்படின்னா பழத்தை அப்படியே உலுப்பி விடுறாரு. கீழே கொட்டுது நாவல் பழம். ஔவை எடுக்கிறா. எடுத்து பார்த்தா மண் இருக்கும் இல்லையா, அதனால ஊதுறா. அப்படி ஊதக்கூடிய நேரத்துல என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்குறான் முருகன். எப்பா, நீ வேற யாரோ, நீ மாடு மேய்க்கிற சிறுவன்லாம் இல்லை, இந்த ரூபத்துல என்னோட அப்பன் முருகப்பெருமானே பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா பழம் சுடலைன்னா எதுக்கு ஊதணும்? புரியுதா உங்களுக்கு? அந்த மண்ணில் இருக்கிறனால அவ ஊதுறா. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டாங்களே. அப்ப சுடாத பழம் வேணும்னு சொல்லிட்டு எதுக்கு எடுத்து ஊதுற? இதுதான் கேள்வி. அப்போ அறிவில் சிறந்திருக்கிறவ நீ அப்பவே பதில் சொல்லியிருக்கணும்லே. இந்த இதை சொன்ன உடனே ஔவை பார்க்கறா. நீ யாருப்பா அப்படின்னு கேட்கிறா. கேட்ட மாத்திரத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்சி கொடுத்து ஔவையினுடைய ஆணவத்தை ஒழிக்கிறார். இதுக்கு ஒரு அருமையான பாட்டு இருக்கு, ஔவையாருடைய தனிப்பாடல் தான். என்ன அப்படின்னா கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி. ஒரு கருங்காலி கட்டையை வெட்டணும்னா உடனே கோடாரி வெட்டிடும். ஆனா அதே கோடாரி சிறு கதலி தண்டுக்கு நானும், வாழை மரத்தை வெட்டணும்னா கொஞ்சமா வளைஞ்சு கொடுத்தாதான் முடியும். அப்ப இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நான் அவ்வளோ சிறந்த அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், காட்டுல எருமை மேய்க்கிற பையன்கிட்ட தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஔவைக்கு 2 நாள் தூக்கம் போச்சாம். அப்படி ஒரு தனிப்பாடல் உண்டு. அப்படி ஔவைக்கு அவளுடைய ஆணவத்தை அழிச்சது. இதுல இன்னொரு விஷயம், அந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டு ஔவை ஊதுனா இல்லையா, அந்த நாவல் பழம் தான் உயிர்களாம். நாவல் பழம் தான் உயிர்கள். அந்த மண் ஒட்டி இருக்கு இல்லையா, அது இந்த உலகின் மேல் நம்ம வைக்கக்கூடிய பாசமா. அதை ஊதி களைஞ்சோம்னா தான் நான் என்ற ஆணவம் கலைந்தால் இறைவன் அடையலாம், ஞானத்தை அடையலாங்கிறதுக்கான குறியீடு தான் இந்த கதை நமக்கு. இது பழமுதிர் சோலையில் நடந்தது. இந்த நாவல் மரம் அப்படிங்கிறது பழமுதிர் சோலை இன்றளவுமே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு ஒரு தனித்தன்மையும் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட தனித்தன்மை? அதாவது அந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமே நாவல் மரம் தான். பழமுதிர் சோலையினுடைய ஸ்தல விருட்சமே நாவல் மரம் தான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த நாவல் மரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா, அதே மாதிரியான தன்மையில இன்னைக்கு வரையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாவல் மரம் பொதுவா ஆடி ஆவணியில வந்து கனிகள் வைக்கும். ஆனா பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய நாவல் மரம் மட்டும் பாத்தீங்கன்னா சஷ்டியினுடைய காலமான ஐப்பசியில கனி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐப்பசியில் கனியை கொடுக்கக்கூடிய நாவல் மரமாக பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய நாவல் மரம் திகழ்கிறது அப்படின்னு சொன்னா எத்தனை ஆண்டுகால அந்த தொடர்ச்சி பாருங்க. அந்த கதைகளும் எத்தனை ஆண்டு கால தொடர்ச்சி பாருங்க, அந்த மரபு தொடர்ச்சி அப்படிங்கிறது. இப்ப பொதுவா வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு பழமுதிர் சோலை சென்று வந்தா திருமண யோகம் கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க சார். அது எதன் அடிப்படையில் அந்த நம்பிக்கை வந்துச்சுங்க சார்? ஏன் அப்படின்னு கேட்டா பழமுதிர் சோலைக்கு போனவங்களுக்கு திருமணம் உடனே நடக்கும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா முருகப்பெருமான் அங்கதான் தெய்வானை வள்ளியோடு இருக்கிற. பொதுவா முருகனை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அவன் ஞானத்தினுடைய அடையாளம். இதுவே வள்ளி அப்படின்னு சொன்னா அவள் இச்சைக்கான காரணம். இச்சைனா ஆசை. தெய்வானை வந்து கிரியை செயல். ஒரு விஷயத்து மேல நமக்கு என்ன வேணும்? எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் ஆசை வேணும். அந்த ஆசையை வெறும் ஆசை மட்டும் வச்சுட்டே இருந்து செயலாக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப ஆசை இருக்கிற இடத்துல செயலும் இருக்கணும். அப்ப இச்சை கிரியை இந்த ரெண்டும் இருக்கு. சரி, ரெண்டும் இருக்குங்க, ஆசையும் இருக்கு செயலும் இருக்கு. நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்டா தவறான வழிகளுக்கு போகக்கூடாது. அப்ப அங்க என்ன தேவை? எது நல்லதுங்கிற ஞானம் வேணும். அப்ப இங்க முருகப்பெருமான் ஞானமாக இருக்க,
வள்ளி இச்சையாக இருக்கிறாங்க, தெய்வானை வந்து கிரியையாக இருக்கிறாங்க. இப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3ம் இணையக்கூடிய ஒரு இடமாக பழமுதிர் சோலை இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப தம்பதி சகிதமாக இருக்கிறார் முருகப்பெருமான். அதனால அங்கு சென்று வழிபட்டால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பழமுதிர் சோலை வேல் கோட்டமாக தான் இருந்தது. வெறும் வேல் வழிபாடு மட்டும்தான். சங்க இலக்கியத்துல வேல் கோட்டம் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கும். நிறைய பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. வெறும் வேல் மட்டும் இருந்தது, ஞானத்தினுடைய அடையாளம் மட்டுமா இருந்ததை பிற்காலத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, முருகன் வள்ளி தெய்வானையாக மாறும்போது உருவங்கள் வைத்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிலைகள் வைத்து வழிபடக்கூடிய நேரத்தில் தம்பதி சகீதமா அமைப்பு ஏற்படுது. அதனாலதான் திருமணத்தினுடைய தடை நீக்குவதற்காக பழமுதிர் சோலையில போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப பழமுதிர் சோலை அப்படிங்கிறது வருடத்துல எந்த காலகட்டத்துல வந்து ஒரு சிறப்பான பூஜைகள் நடைபெறும்? இல்ல அந்த காலத்தில் போகும்பொழுது நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்காங்க சார்? பழமுதிர் சோலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா முருகனுக்குரிய எல்லா திருவிழாவுமே நடக்கும். தைப்பூசமா இருக்கட்டும், பங்குனி உத்திரமா இருக்கட்டும், வைகாசி விசாகமா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும். இங்க இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, இங்க 3 விஷயம் குறிப்பா கிடைக்குங்க. இங்க இருக்கக்கூடிய முருகன் கிட்ட கேட்டீங்கன்னா, 1 ஞானம். ஏன்னா அவன் ஞானகாரகனாகவும் இருக்கிறான். 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல திருமண வாழ்க்கை. 3வது செல்வ செழிப்பு. இந்த 3ம் கிடைக்கும். எங்க ஒரே இடத்துல வழிபட்டா, பழமுதிர் சோலையை வழிபட்டா இந்த 3மே கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்? முருகன் குடுப்பான். நிச்சயமா குடுப்பான். இல்லங்க, என்னுடைய மன ஆறுதலுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை நிற வஸ்திரத்தை 3 பேத்துக்குமே குடுத்தீங்கன்னா, முருகன், வள்ளி தெய்வானை 3 பேத்துக்கும் வெள்ளை நிற வஸ்திரம் குடுத்தீங்கன்னா, அபரிவிதமான ஞானம் கிடைக்கும். அதுவே வந்து பச்சை நிற வஸ்திரத்தை குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏற்படுமா. சிவப்பு நிற வஸ்திரத்தை கொடுத்தீங்கன்னா திருமண தடை நீங்கும்னு சொல்றாங்க. இந்த வஸ்திரத்திற்கும் அதற்கான தன்மைக்கும் அங்க இருக்கக்கூடிய பரிகார முறையாக இது பார்க்குறாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. இது ஒரு சூட்சும பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது வாயிலாக நம்ம பக்தி பிளஸ் இந்த காணொலி வாயிலாக நம்ம நேயர்களுக்கு போனாதான் உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இறையாற்றலை இன்னும் நாம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிறதுக்கான வழிமுறை தான் இதெல்லாம். இப்ப பொதுவாவே வந்து முருகன் கோயில்ல வந்து அனைத்து பூஜைகளுமே இருக்கும். பழமுதிர் சோலையும் அந்த விஷயம் இருக்கும். இருந்தாலும் பழமுதிர் சோலையில மட்டுமே இந்த ஒரு பூஜை, இல்ல இந்த ஒரு வழிபாடு இருக்கு அப்படின்னு ஏதாவது தனித்துவமான ஏதாவது இருக்காங்க சார்? கண்டிப்பா உண்டு. பழமுதிர் சோலையை பொறுத்தளவுக்கு இச்சை, ஞானம், அதுக்கப்புறம் வந்து கிரியை 3 இணைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து எனக்கு திருமணம் நடக்கணும், உடனே நடக்கணும் அப்படின்னு சொன்னா, முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் வந்து சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலாம், இல்ல கிருத்திகையில செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஞானம் மட்டும் கிடைக்கணும். எனக்கு அபரிவிதமான ஞானம் கிடைக்கணும். கல்வியில சிறந்து விளங்கணும், கல்வி கேள்விகள்னு நினைச்சா, அதே கிருத்திகை அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல வெள்ளை நிற வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ வளம் பெருகணும். அதாவது வந்து விளைச்சலும் இருக்கணும், வருமானம் இருக்கணும், தொழில் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க, இதே செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நாள்ல பச்சை நிற வஸ்திரத்தை முருகனுக்கு கொடுக்கலாம். முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும். இப்ப இது கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆனா இத குடுத்து பாருங்க. வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்க நகர்ந்து போறத நீங்களே பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூட்சும பரிகாரம் இதுவரைக்கும் வெளியில சொன்னதில்ல. இப்ப பக்தி பிளஸ் நேயர்களுக்காக பிரத்யேகமா நம்ம இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோம். நம்ம பழமுதிர் சோலை கோயில் பற்றியும், முருகன் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசினோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.